இந்த புதிய வருடத்திலே 2025 வருஷம் இப்பொழுது பிறக்கிறது. இந்த வருஷத்தை நன்மையினால் தேவன் முடிசூட்டும்படியாக இந்த வருடத்தை தந்த இறைவனுக்கு கர ஓசை எழுப்பி கைதட்டி நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். உற்சாகத்தோடு நன்றி சொல்லுவோம். நன்றி தெய்வம், இந்த வருடத்தை நீர் எங்களுக்கு 2025 ஆண்டை நன்மையினால் இறை அருள் அபிஷேகம் நன்மையாக எங்களுக்கு மாற்றி தரும்படியாக இந்த வருடத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வருடத்திலே இந்த முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே இந்த 12ஆம் மணி நேரத்திலே என்னை படைத்த என் பரலோக தந்தையை நான் பார்த்து இப்பொழுது நான் உம்மை முத்தமிடுகிறேன். என் பரலோக தகப்பனே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன். என் பரலோக தகப்பனே, சொல்லுங்கள், இந்த வருடத்தை தந்த, இந்த வருடத்தை காணச் செய்த என் இறைவா உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வருடத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு இந்த வருடத்தை பார்க்கும்படி, இந்த வருடத்தை காணும்படி எனக்கு ஜீவனை தந்த, எனக்கு சக்தியை தந்த, எனக்கு இப்பொழுது விழிப்பை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நன்றி தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த வருடம் புதிய வருடத்தை எங்களுக்கு ஆமீன் ஆசீர்வாதமாக்கி தரும்படி உம்முடைய அருள் மழை பொழிவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக, உம்முடைய ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலினாலே இந்த வருடத்தை நான் சந்திக்கிறேன். எல்லாரும் ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இந்த வருடத்தை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்தும்படி, இறை ஆற்றல் எங்களை வழிநடத்தும்படி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களை வழிநடத்தும்படி இந்த 2025 ஆண்டு இந்த வருடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி, எங்களுக்கு போதிக்கும்படி, எங்களுக்கு ஆமென் ஆலோசனை சொல்லும்படி, எங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த வருடத்திலே எங்களுக்கு நன்மையானதை மட்டும், நிறைவானதை மட்டும், செழிப்பானதை மட்டும், ஆசீர்வாதமானதை மட்டும் நாங்கள் பார்க்கும்படி, எங்களை வழிநடத்தும்படியாக இப்பொழுது எங்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கிற அபிஷேகத்திற்காய், இறை ஆற்றலுக்காய், இறை சக்திக்காய், பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலத்திற்காய் நன்றி என்று சொல்லுவோம். இறை ஆற்றலுக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை இந்த ஆண்டுகளே மிகப்பெரிய நன்மைகளை, வெற்றிகளை நமக்கு ஆமென் செய்து கொடுக்க போகிற வெற்றியை மட்டும் தரக்கூடிய பரிசுத்த ஆத்மாவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். யாரும் கரங்களை தட்ட வேண்டாம். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி இந்த 2025 ஆண்டை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த 2025 ஆண்டு இந்த முதல் நாள், இந்த முதல் நிமிஷத்திலே, இந்த முதல் நொடியிலே, இந்த 5 நிமிடத்திலே என் பரலோக தகப்பனை முதலாவது நான் பார்த்து தலை வணங்குகிறேன். முதலில் இந்த வருடத்திலே என்னை படைத்தவருக்கு நான் தலை வணங்குகிறேன். தலை வணங்கி நான் உண்மை என்ன செய்கிறேன்? வணங்குகிறேன். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி பரலோக தகப்பனை நாம் தொழுகிறேன் என்று சொல்லுவோமா? தலை வணங்கி பரிசுத்த ஆத்மாவை, என் தாயை, உன்னை நான் என்ன செய்கிறேன்? வணங்குகிறேன், முத்தம் செய்கிறேன்.
உம்மை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை தன் சொந்த இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி என்னை பரிசுத்தமாக்கி பிதாவுக்கு முன்பாக அவருக்கு வழிபாடு செலுத்துவதற்கு என்னை பரிசுத்தமாக்கிய இயேசுவே, உம்முடைய இரத்தத்திற்கு நான் இப்பொழுது நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய தூய இரத்தத்தினால் நான் இப்பொழுது கழுவப்பட்டவனாக, உம்முடைய தூய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனாக, உம்முடைய தூய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, இதோ நான் இந்த காலையிலே வழிபாட்டை, இந்த முதல் நாளிலே, இந்த முதல் ஒரு சில நிமிஷங்களிலே நான் உம்மை வணங்குகிறேன். என் ஆவியானவருடைய அருள் அபிஷேகம் என் ஆண்டவராகிய படைத்த என் தகப்பனுக்கு, பிதாவுக்கு, பரிசுத்த தந்தைக்கு நான் அவருக்கு முன்பாக நின்று அவரை வணங்கும்படி, தொழுது கொள்ளும்படி என்னை அபிஷேகித்த அபிஷேகத்திற்கு என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் பணிந்து குனிந்து உம்மை நான் தொழுது கொள்கிறேன், உம்மை வணங்குகிறேன். இறைவா, அந்த 2025 இந்த அதிகாலை வேளையிலே 12:10 இந்த நிமிஷத்திலே நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன். உம்முடைய ஆன்மாவாக வந்து நிற்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியே உள்ளத்திலே சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா, இதோ நான் உமக்கு முன்பாக உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா, இதோ நான் உம்மை தொழுது கொள்கிறேன், உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லுங்கள். உள்ளத்திலே நீங்கள் அவரை வழிபடுங்கள். இந்த வருடத்திலே உங்கள் இதயம் அவரை வணங்கட்டும், உங்கள் ஆவி அவரிலே களிகூரட்டும். அன்னை மரியாதை போல என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என் ஆவி என் இரட்சகராம் தேவனில் இந்த அதிகாலை வேளையிலே இந்த 2025 ஆண்டை வரவேற்று உம்மை என்ன செய்கிறது? வணங்குகிறது, வழிபடுகிறது. இந்த 2025 ஆண்டு நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்யும்படி, நான் அதிகமாய் உம்மை நேசிக்கும்படி, நான் அதிகமாய் உம்மை வணங்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி ஆவியானவரே இந்த வருடத்தில் எங்களை வழிநடத்தி செல்வீராக. இந்த தூயாவி திருத்தலத்தை, இந்த சபையை நீர் வழிநடத்தி செல்வீராக. இந்த சபையை நீர் அர்ச்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இதோ உம்முடைய கரத்திலே இந்த தூயாவி திருத்தலத்தை ஒப்படைக்கிறேன். இங்க வந்திருக்கிற குடும்பங்களை இதோ உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அர்ச்சித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு உலகமெங்கும் பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் ஏதோ உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். அர்ச்சித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025 ஆண்டு உம்மை வழிபடுகிற, உம்மை தொழுது கொள்கிற, உம்மை நேசிக்கிற அனைவருக்கும் வெற்றியின் ஆண்டு. வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை, செல்வ வளம் எங்களுடைய பிறப்புரிமை, உயர்ந்த ஸ்தான மதிப்பு எங்களுடைய பிறப்புரிமை. அன்பு, அமைதி, சாந்தம், பொறுமை, துணிவு, விசுவாசம், தன்னடக்கம், தெய்வீக குணங்கள், தெய்வீக பண்புகள், தெய்வீக கடாட்சம் இந்த காலை வேளையிலே எங்களை வந்து நிரப்புவதாக, எங்களை ஆட்கொள்வதாக, எங்களை அபிஷேகிப்பதாக, அனைத்து செல்வ வளங்களையும் இந்த ஆண்டு எங்களுக்கு தரும்படி இறை ஆற்றல் அபிஷேகம் செல்வ வளத்தை நோக்கி, செழிப்பை நோக்கி, ஆரோக்கியத்தை நோக்கி, அமைதியை நோக்கி, நிம்மதியை நோக்கி, நிலைவாழ்வை நோக்கி உம்முடைய அருள் ஆற்றல் அபிஷேகம் இறைவா நீர் எங்களை வழிநடத்தி செல்ல இந்த ஆண்டை, இந்த முதல் நாளை, இந்த முதல் மணி நேரத்தை உமக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்ய, உமக்கு காணிக்கையாக்கிறோம். 2025 ஆண்டை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த வருடம் எனக்கு பரிச்சயமான வருடமாக இருக்க போகிறது. இந்த வருடத்திலே நான் நினைக்கும், விரும்பும் அனைத்து காரியங்களையும்
நிறைவேற்றக்கூடிய இறை ஆற்றல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னை வழிநடத்தி செல்ல இருக்கிறது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, செல்வ வளம் என்னுடைய பிறப்புரிமை. இந்த வருடத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் அவர் பாதத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து திரளாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இறை ஆற்றல், அபிஷேகம் என்னை நிறைவுள்ளவனாக மாற்றுகிறது. இந்த 2025ஆவது ஆண்டு என் தகப்பன் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நான் நிறைவுள்ளவனாய் இருக்கப் போகிறேன். சொல்லுங்கள், சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த ஆண்டு எனக்கு உடல் ஆரோக்கியமும், செல்வ வளமும், சுகமும், மகிழ்ச்சியும், நிம்மதியும் நிறைந்து வாழும்படி என்னை பரிசுத்த ஆவியானவர் அந்த நிறைவை நோக்கி வழிநடத்தி செல்லும்படி அவர் என்னை அர்ச்சித்து, என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல போகிறார். நான் ஆவியானவருடைய ஆலோசனைப்படி ஆவியிலே நிறைந்து வாழப் போகிறேன். நான் அவருடைய நிறைவோடு காட்சி அளிக்கப் போகிறேன். என்னுடைய முகம் இந்த 2025ஆவது ஆண்டு சூரியனை போல் பிரகாசமாய் இருக்க போகிறது. நீதியின் சூரியன் இந்த காலை வேளையிலே, நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இதயத்திலே உதித்து விட்டார். கரங்களை தட்டி அந்த சூரியனை நாம் இப்போது வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி கை காலத்தோடு, நீதியின் சூரியனாகிய இயேசுவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த 2025ஆவது ஆண்டிலே முதலிலே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கிறது. இதன் சொட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. லேஸ் 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 சூரியன் போல் பிரகாசம்
நீதியின் சூரியன், உம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை இந்த வருடத்தின் முதல் நாளிலே இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே நீர் உதயமாக்கி இருக்கிறேன். இந்த உடலில் உள்ள எல்லா தீச்செயல்களும் அழிந்து ஊனியலுடைய அனைத்து செயல்களும் எரிந்து சாம்பலாகி ஆவியின் செயல்கள், ஆவியின் தன்மை, அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், தன்னடக்கம் போன்ற தெய்வீக குணங்களால் இந்த முதல் நாளிலே எங்களை அலங்கரிக்கின்றேன். அந்த பரலோக வாழ்வை, ஆன்ம உலகத்தை என் ஆன்மா இப்பொழுது வாஞ்சிக்கிறது. ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை நான் தேடுகிறேன். பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு என் ஆவி ஆன்மா இப்பொழுது இணைகிறது. நீர் இருக்கும் இடத்திலே நாங்களும் இருக்கும்படி எங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொன்ன இயேசுவே, இந்த வருடத்தில் 25வது வருஷத்தை 2025 நாங்கள் அந்த பரலோக கூட்டத்தோடு, ஆன்மீக உலகத்தோடு, நீர் இருக்கிற அந்த மகா சபையிலே நாங்கள் ஆராதித்து தொழுது, நீர் மத்திய ஆகாயத்திலே இந்த பூமியிலே இறங்கி வரும்போது நாங்கள் எங்கள் ஆவியிலே, ஆன்மாவில் இந்த உடலை விட்டு பறந்து உம்மை தரிசித்து, உமக்கு சித்தமான அந்த 2027 ஆண்டிலே உம்முடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் உம்மை தரிசிக்கும் ஆன்மாக்களாக, தரிசிக்கும் உம்முடைய சபையாக, திருத்தலமாக இந்த திருத்தலத்தை, இந்த சபையை வழிநடத்துவீராக. இங்கு வரக்கூடிய மக்களை வழிநடத்துவீராக. இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களை நீர் வழிநடத்துவீராக. இந்த மக்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்தகாரங்கள், இருள்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது விலகி போவதாக. இயேசு கிறிஸ்து உதித்திருக்கிறபடியினால், நீதியின் சூரியன் இந்த காலையிலே உதித்து வந்திருக்கிறபடியினால், எல்லா அந்தகாரத்தினுடைய இருள்களும், முன்னோர்களுடைய எல்லா விதமான சாபங்களும், பாவங்களும், கர்ம பாவங்களும், ஜென்ம பாவங்களும் இந்த காலை வேளையிலே இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை குடும்பங்களையும், அத்தனை பேர் மேலிருந்தும் இப்பொழுது விலகி செல்வதாக, விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். பிசாசு, நீ கொண்டு வந்த எல்லா வலைகளையும், நீ கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களையும், தீமைகளையும், வியாதிகளையும், துன்பங்களையும், கவலைகளையும், கஷ்டங்களையும், பொறாமைகளையும், கோபத்தை, எரிச்சலையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுவாயாக. இயேசுவின் நாமத்தில் அனைத்தும் வெளியேறட்டும். சொல்லுங்கள், கோபம் வெளியேறுவதாக, எரிச்சல் வெளியேறுவதாக, கவலை வெளியேறுவதாக, பயம் வெளியேறுவதாக. இந்த உடலை விட்டு வெளியேறிப்போ, மனதை விட்டு வெளியேறிப்போ, எண்ணங்களை விட்டு வெளியேறிப்போ, கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாம் விலகி செல்வதாக. இந்த வருஷம் இயேசு என் கூட வருவார். இந்த வருடம் 2025 இயேசு என் கூட நடப்பார், என்னை வழிநடத்துவார், அவர் என் கூட துணையாக இருப்பார். இந்த சூரியன் எப்பொழுதும் எனக்குள்ளே உதித்த மாதிரியே இருக்கும். இது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை எனக்கு பாதை காட்டிக் கொண்டே இருக்கும். சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இந்த ஆண்டு எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய கொடூரமான வைரஸ்கள், நோய்கள் வந்தாலும், புயல், சுனாமி, பூகம்பம் எது வந்தாலும் தெய்வம் உன்னோடு இருக்கிறபடினால், அபிஷேகம் உன்னோடு இருக்கிறபடி, நீதியின் சூரியன் இயேசு உன்னோடு இருக்கிறபடினால் தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது, வாதை உன் குடாரத்தை அணுகாது. ஏனென்றால் இப்பொழுது அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியானவரை கரங்களை தட்டி எல்லோரும் வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ரிசீவ் பண்ணுகிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே நான் இப்பொழுது உம்மை ரிசீவ் பண்ணுகிறேன். என்னை நிரப்போம், என்னை வழிநடத்தும், என்னை நிரப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே இந்த சரீரத்தினுடைய தீச்செயல்களை நான் அழிப்பேன். பிசாசுக்கு முன்பாக நான் எதிர்த்து நிற்பேன். பலனை பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள்.
வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவ பலன் இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அபிஷேகம் இறங்குகிறது. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும், திட்டங்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும், திட்டங்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி தேவ அக்கினி அக்கினி தேவ அக்கினி இமைகளை சுட்டரிக்கும் அக்கினி சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி இமைகளை சுட்டரிக்கும் அக்கினி சத்துருக்களை பட்சித்திடும் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும், திட்டங்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை இசாசை தூரத்தீரும் வல்லமை இசாசை தூரத்தீரும் வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும், திட்டங்களை அறுக்கட்டும், அபிஷேகம் 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 இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் வீசட்டும் காற்று வீசட்டும் வீசட்டும் காற்று வீசட்டும் கர்த்தரின் உறப்பீடட்டும் வீசட்டும் காற்று வீசட்டும் கர்த்தரின் சேனைகளால் ஏலும் வீடட்டும் அபிஷேகம் மாயர் 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 அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும், திட்டங்களை அறுக்கட்டும், அபிஷேகம் 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 இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகம் துகங்களை பூரிக்கட்டும். விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே சமாதானம் உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே வெற்றி உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே புதுமை செய்யும் ஆற்றல் சக்தி உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ பிசாசின் வல்லமைகளை அழிக்கும் சக்தி உண்டு. இந்த வருடத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலோடு வல்லமையோடு அவருடைய வழிநடத்தலோடு நான் நடந்து அதில் பயணிக்கப் போகிறேன். இந்த வருஷத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? முடிக்கப் போகிறேன். இந்த வருடம் எனக்கு பரிச்சயமான வருடம். இந்த 2025 ஆண்டு ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான், எனக்கு விதி சரியில்லை, நேரம் சரியில்லை, விதி விளையாடிட்டு இருக்கு அப்படிங்க. இன்னைக்கு இந்த 2025 ஆண்டு
இந்த அதிகாலை வேளையிலே சொல்லுகிறேன், நேரம் எனக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த 2025 ஆண்டு ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருக்கிறது. நான் நினைக்கின்ற அனைத்து காரியங்களையும் நான் அடையும்படி இறை ஆற்றல், அவருடைய வல்லமை, அபிஷேகம் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறது. கை தட்டி நிச்சயம் நல்ல கரங்களை தட்டி கை ஓசை எழுப்பி நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்கள், இந்த வருடத்தை நான் நன்மையினால் நலன்களினால் ஆமென் தேவன் என்னை நிரப்புகிறதை, என்னை ஆசீர்வதிக்க வழி நடத்துகிறதை நான் காண்பேன். இந்த 2025 ஆண்டை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த ஆண்டு எனக்கு கடந்த ஆண்டுகள் எனக்கு கிடைக்காத, நடக்காத, குடும்பத்திலே நடக்காத திருமண காரியங்கள், சுப காரியங்கள், நல்ல காரியங்கள், எல்லா காரியத்தையும் பல வருடங்களாக தள்ளிப்போன எல்லா காரியங்களும் இந்த 2025 எனக்கு நடக்க இருக்கிறது. ஏனென்றால் என்னை இறை ஆற்றல் நிறைத்து எனக்கு நன்மையானதை எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி நிச்சயிவோம். எனக்கு இந்த 2025 ஆண்டு நிறைவை, செல்வ வளத்தை, ஆசீர்வாதத்தை எனக்கு ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். இந்த காலை வேளையில ரிசீவ் பண்ணுகிறேன். அதை வரவேற்கிறேன். செல்வ வளத்தை நான் வரவேற்கிறேன். ஆசீர்வாதத்தை நான் வரவேற்கிறேன். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா தோல்விகளுக்கும், எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆண்டாக இறை ஆற்றல் என்னை வழிநடத்த இருக்கிறது. ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படியாக எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படியாக அவருடைய ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது. இறை ஆற்றல் என்னை நிறைவு நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. என் மனம் ஆரோக்கியமானதாக, என் மனம் நல்ல விஷயங்கள், நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு மனமாக, எண்ணமாக, பரலோகத்தினுடைய ஐக்கியத்திலே பழகி அதிலே வளரக்கூடிய ஒரு மனமாக என் மனம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என் மனதை நல்ல நிலையிலே, நல்ல சூழ்நிலையிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த காலை வேளை நல்ல மனநிலையோடு இந்த வருஷத்திலே நான் என்ன செய்திருக்க விழித்திருக்கிறேன். இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன். இது எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருகிறது. இந்த நாள், இந்த காலை வேளை நான் அவரை தரிசிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை தரிசிக்கிறேன். அவருடைய ஆவியிலே நான் நிறைந்திருக்கிறேன். அவரோடு கூட நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். இந்த ஆண்டு நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானத்தின் ஆவியை இறைவன் எனக்கு அருளுகிறார். சாலமோன் ஞானத்தை கேட்டான். அவன் ஞானத்தோடு வாழ்ந்தபடியினால், ஞானம் நிறைந்தவனாக இருந்தபடியினால் உலக நாடுகள் முழுவதும் அவனுக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையை கொடுத்தது. இந்த ஆண்டு நான் மதிப்பு மிக்க செயல்களை செய்து இறை ஞானத்தோடு நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் செலவிடப் போகிறேன். இந்த உலகத்திலே நான் மதிப்புமிக்க மனிதனாக, எல்லோரும் மதிக்கத்தக்க ஞானம் நிறைந்தவனாக என்னை வழிநடத்தும்படி ஆவியானவர்
ஞானத்தின் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே என்னை ஆட்கொண்டிருக்கிறார். மதிப்புமிக்க செயல்களை செய்து எல்லாராலும் மதிப்புக்குரியவனாக என்னை மாற்றும்படி இறை ஆற்றல், இறை சக்தி இந்த காலை வேளையிலே என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. செல்வ வளம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பணம் ஒரு நல்ல கருவி. இந்த பணத்தால் நானும் என்னை சார்ந்தவர்களும் உயர்ந்த நிலையிலே இந்த 2025 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம். எனக்கு பல நன்மைகளை, உதவிகளை செய்யும்படி உதவியாளர்களை இறைவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நான் சின்ன சின்ன உதவிகளை செய்து என்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தேன். ஆனால் இனி மிகப்பெரிய அளவிலே உதவிகளை செய்து மிகப்பெரிய மதிப்புக்குரியவனாக, மதிப்பு மிக்கவனாக என்னை வழிநடத்தும்படி இறை ஆற்றல், அவருடைய ஐஸ்வர்யம் என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தலை வணங்குகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்காக நீர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறீர். அப்படி ஒன்று எனக்காக காத்து கொண்டிருக்கிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். எல்லா கணத்தையும், மகிமையையும், புகழையும் என்னை ஆட்கொண்டு வழிநடத்துகிற இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற இறை ஆற்றலுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, பரலோக தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லி தலை வணங்கி பணிந்து உம்மை ஆராதித்து தொழுது முத்தம் செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் அல்லாஹ்.